இந்த வீடியோவானது உங்கள் மனம் உடைந்து விட்டது என்பதற்கான 9 அறிகுறிகளை பற்றி விளக்கி சொல்லப்போகுது. நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு சொல்லாடல் உண்டு. மனசு உடைஞ்சி போச்சு, மனசு வீரல் விட்டு போச்சு, மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில வரிகள் நம்ம சொல்கிறது உண்டு. அது நமக்கு வேண்டியவங்களை நம்ம பிரியும் போதோ, நம்ம ஆசைப்பட்டது கிடைக்காத போதோ இந்த ஃபீலிங் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு 9 விஷயங்கள் சொல்ல போகிறேன். இந்த விதமான இந்த 9 அறிகுறிகளை வச்சு உங்கள் மனசு உடைஞ்சி போயிருக்கா அப்படின்றத நீங்கள் ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் சொல்லலாம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவுக்கு புதியவராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்கிற முதல் அறிகுறி என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் அது நார்மலை விட ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உருவாகும். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுன்றது எல்கேஜி குழந்தைக்கும் இருக்கும், வயசானவங்களுக்கும் இருக்கும். இது ஒரு டே டு டே லைஃப்பில் எல்லோரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது அந்த லெவலை தாண்டியும் ரொம்பவும் அதிகமாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ அது எப்படி நம்ம அறிகுறியாக தெரிஞ்சுக்கலாம்? அது உங்களால் ஒரு ரிலாக்ஸாக இருக்க முடியாது. நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினச்சாலும் உங்களால் இருக்க முடியாது. ஒரு அமைதி நிலையை அடைய முடியாத ஒரு சூழ்நிலையில் உங்களை ஒரு ஆட்படுத்தக்கூடிய ஒரு நிலை. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் நம்ம பிரெயினில் அது சுரக்கும். இது ரொம்ப எக்ஸசிவாக அந்த டைமில் சுரக்கும். ஸோ இதுதான் உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலை ரொம்ப அதிகமாக்கிறதுக்கான ஒரு காரணம். இது நீங்கள் ரொம்ப கவனிக்கும் போதே உங்களால் தெரியும். ஒரு சீக்கிரம் அமைதி நிலையை அடைய நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களால் முடியாது. இதுதான் நான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு சிம்டம். இப்போ செகண்ட் சிம்டம் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது என்னென்னாக்கா, ஒரு ஃபிசிக்கல் பெயினை நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உருவாக்கும். இப்போ நான் ஹார்ட் பிரேக்கிங் பற்றி சொல்லிகிட்ருக்கேன், மனசு உடஞ்சி போனதை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். இந்த மனசு உடஞ்சி போனதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உங்கள் உடலில் அது வலியாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்கும், இந்த ஹார்ட் பக்கத்தில் செஸ்ட் பெயின் இருக்கும், தலைவலிக்கும், ரொம்ப சிவியராக தலைவலிக்க ஆரம்பிக்கும், வயிற்று வலி ஏற்படும், அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கிறது, ஜுரம் வர்றது, இந்த மாதிரியான சில அறிகுறிகள் ஏற்படும். அப்போ இதெல்லாம் உடம்பு பிரச்சனை இல்லையானாக்கா, உடலில் காட்டக்கூடிய மனசினால் ஏற்பட்ட ஒரு வலி தான் இந்த உடலில் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த விஷயம். அதாவது நம்ம மனசுக்கும் நம்ம உடம்புக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குது, ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ மனசில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, உங்களுடைய தாட்ஸ், இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய உடல் வலி, நெஞ்சு வலி, தலைவலி, வயிற்று வலி, ஜலதோஷம், ஜுரம், இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உடல் பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறதும் உங்கள் மனசு உடஞ்சதுக்கான ஒரு அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் மூணாவது சொல்லக்கூடிய விஷயம் டிப்ரெஷன் சொல்லக்கூடிய விஷயம். டிப்ரெஷன் பற்றி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதற்கான கனெக்ஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கனெக்ட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த டிப்ரெஷன்னா ஒருத்தவங்களை எப்படி நம்ம கருதலாம்? கவலைன்றது டிப்ரெஷன் கிடையாது. ஆனால் அந்த கவலையே ஒரு 15 நாட்களுக்கு மேலே அதிகப்படியாக இருந்துச்சுன்னா அது டிப்ரெஷன் நம்ம கருதலாம். ஸோ இந்த சமயத்தில் என்னெல்லாம் ஏற்படும்? தூக்கம் குறையும், பசி குறையும், வாய் வறட்சியாக காணப்படும், உடல் ஃபுல்லாக ஒரு சோர்வு ஏற்படும், டயர்ட்னஸ் ஏற்படும், ஒர்த்லெஸ்னஸ், ஹெல்ப்லெஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடியது, தன்னைத்தானே தாழ்த்திக்கிறது, தன்னைத்தானே மட்டம் தட்டிக்கிறது, தான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கருதக்கூடிய சில எண்ணங்களை உணர்றது, தனக்கு யாருமே உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில உணர்வுகளை உருவாக்குறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் டிப்ரெஷனுடைய சில முக்கியமான அறிகுறிகளாக கருதப்படுது. ஏற்கனவே சந்தோஷம் கொடுத்த விஷயங்கள் சந்தோஷமாக இல்லை, இப்போ சந்தோஷம் கொடுக்க மாட்டேங்குதுன்ற ஃபீலிங்கை உருவாக்குறது. ஸோ இவைகள்லாம் டிப்ரெஷன். இந்த மாதிரியான சில அறிகுறிகள் இருந்தாலும் உங்கள் மனசு உடஞ்சி போச்சு அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் 4வது விஷயம் பற்றி சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இமோஷ்னல் எம்டின்னு சொல்லக்கூடியது. அதாவது உங்ககிட்ட எல்லாமே இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும் ஃபிசிக்கலாக, ஆனால் நீங்கள் இமோஷ்னலாக எதுவுமே இல்லை, என்கிட்ட எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு முக்கியமாக பிடிச்ச ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட இல்லை, உங்களுக்கு முக்கியமாக பிடிச்ச ஒரு நபர் மட்டும் உங்ககிட்ட இல்லை, நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் இல்லை உங்ககிட்ட இல்லை, உங்களை விட்டு பிரிஞ்சிருச்சு, உங்களை விட்டு தவறிடுச்சு. ஸோ இதனால் உங்ககிட்ட எதுவுமே இல்லை, எதுவுமே கிடைச்சும் உங்களுக்கு சந்தோஷமே இல்லைன்ற மாதிரியான ஒரு இமோஷ்னல் எம்டினஸ், ஒரு காலியாக, ஒரு மனசே காலியாக இருக்கிற மாதிரி ஒரு நினைவு, ஒரு உணர்வு ஏற்படும். ஸோ இந்த உணர்வு உங்கள் மனசு உடஞ்சிடுச்சு, ஒரு புரோக்கன் ஹார்ட்டாக மாறிடுச்சு அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 5வதாக பார்க்கும்போது ஒரு ரூமினேஷன்னு சொல்லக்கூடியது. அதாவது கவலை இல்லை திங்கிங் இது இருக்குன்னா, ஒரு திங்கிங் மட்டும் இருக்காது, மல்டிபிள் திங்கிங்ஸ் இருக்கும். நிறைய விதமான சிந்தனைகள் ஓடிட்டுருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கவலை, எதனால் இப்படி ஆச்சு, ஏன் நான் மட்டும், ஏன் மற்றவங்களுக்குலாம் இது நடக்கலை,
என்னால் தான் அது ஆயிடுச்சு, மற்றவங்க தான் அதுக்கு காரணம், ஸோ எனக்கு மட்டும்தான் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நான் ஆகிட்டுருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படாமல் எல்லா விஷயத்தை பற்றியும் அது இதுன்னு எல்லாத்தையும் சம்மந்தப்படுத்தி நிறைய எண்ணங்கள் என்ன பண்ணும் கேட்டால் திரும்ப 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 ஓடிக்கிட்டே இருக்கும். நாள் ஃபுல்லாக மேஜராக இருக்கக்கூடிய கவலைப்படைய எண்ணங்கள் தொடர்ச்சியாக ஓடிட்டுருக்கும். வேலை பார்ப்பீங்க, எல்லாம் செய்வீங்க, ஆனாலும் அந்த எண்ணங்களோடையே உங்கள் வாழ்க்கை ஓடிட்டுருக்கும். இதுதான் ரூமினேஷன் சொல்லக்கூடியது. இந்த மாதிரி இருக்குன்னா உங்கள் மனசு ஒடிஞ்சு போச்சு அப்படின்றதுக்கு நமக்கு அறிவையை எடுத்துக்கலாம். அடுத்து நான் சொல்லக்கூடியது என்னென்னா, உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் வந்து லாஸ் ஆகிடும். அதாவது என்னென்னா, கோபம்ன்றது ஒரு இயற்கையான ஒரு உணர்வு. ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கிற நீங்கள் திடீர்னு ரொம்ப ஹை எக்ஸ்ட்ரீம் லெவலில் கோவப்பட்டு கத்துறது, பொருளை உடைச்சிடுறது, இல்லை அடிச்சிடுறது, இந்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது. சில சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸசிவாக இந்த மனசு உடையிற டைமில் திடீர்னு ஒரு புது பிஹேவியர் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஏற்கனவே நான் விட்டு இருக்கிற பிஹேவியர் திரும்ப ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் நான் குடிக்காமல் இருக்கேன், இந்த டைமில் என்ன பண்ணுறேன் கேட்டாக்கா திடீர்னு மறுபடியும் குடிக்க ஆரம்பித்து ரொம்ப ஓவராக குடிக்கிறேன். ஸ்மோக் பண்ணுறதை நிறுத்தி வச்சுருந்தேன், திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓவராக ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரியான நான் ஏற்கனவே வேண்டான்னு சொல்லி விட்டு இருக்கிற சில பிஹேவியர் கூட ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் லிமிட்டாக கம்மியாக இருக்கிற சில வேண்டாத பிஹேவியர்ஸ் திரும்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வேண்டாம், தவறு நான் ஒதுக்கி வைக்கிறனோ அதெல்லாம் மீண்டும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோவப்படுறது, அதிகமாக ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, தேவையில்லைன்னு ஒதுக்குற விஷயங்கள் அதிகமாகிறது, இந்த மாதிரி நான் கண்ட்ரோலில் வச்சிருந்த விஷயங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுறது. இவைகளும் எனக்கு சமீபத்தில் ஏற்பட்ட மனசு ஒடிஞ்ச ஒரு காரணத்தினால ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது நான் சொல்கிறது 7வது விஷயம். நான் 9 அறிகுறிகள் சொல்கிறதா இருந்தேன், இப்போ நான் 7வது விஷயங்கள் சொல்கிறேன். என்னென்னா வித்ட்ராவல் சிம்டம்ஸ்னு சொல்லக்கூடியது, வித்ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லக்கூடியது. இப்போ ஒருத்தர் குடிச்சிட்ருக்காரு, ரொம்ப அதிகமாக குடிக்கிறாரு, குடியை வந்து அவர் நிறுத்தணும்னு நினைக்கிறாரு, நிறுத்துறாரு. இப்படி குடியை அவர் நிறுத்தும் போதோ அல்லது குறைக்கும் போதோ சில அறிகுறிகள் அவர் உடலில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கை நடுக்கம், தலைவலி, வேர்த்து கொட்டுறது, மூச்சு வாங்குறது, இவைகளை குடியை நிறுத்துறதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய ஒரு நபருக்கு ஏற்படக்கூடிய சில அறிகுறிகள். இதை நம்ம வித்ட்ராவல் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது குடியோ ஸ்மோக்கிங்கோ மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு நபரோட நெருங்கி பழகிட்டு இருக்கீங்க, அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் அவரோட ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் விரும்புகிறீங்க, அந்த நபர் உங்களை விட்டு பிரிஞ்சுட்டா அப்போவும் உங்களுக்கு ஒரு வித்ட்ராவல் சிம்டம்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஒரு பிரிவு, அந்த நினைவு, பார்க்குற இடம், இங்கே தான் பழகணும், இங்கே தான் பேசணும் அப்படின்ற நினைவு, ஒரு சோகம், ஒரு வருத்தம், இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு நபர்கிட்ட தான் ஏற்படணும்னு அவசியம் இல்லை. இது நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலை, இல்லை நீங்கள் அதிகமாக உபயோகிச்சுட்டு இருந்த ஒரு பொருள், அந்த பொருள் உங்களை விட்டு மிஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களை விட்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது அப்போ அந்த டைமில் அந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ் ஏற்படும். ஸோ இந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ் ஏற்படுதுனாலும் உங்கள் மனசு ஒடிஞ்சு போச்சு அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம். இதுக்கு டோபமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து அது கம்மியாகும். இது கம்மியாகும் போது இந்த ஹார்ட் பிரேக்னால என்ன பண்ணுவான்னா இந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் 8வது விஷயம் பற்றி பேசுகிறேன். அதாவது என்னென்னா க்ரீவிங்னு சொல்லக்கூடியது. அதாவது என்னென்னா துக்கம், மனசு துக்கமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ கவலை வேறையா? கவலை வேறு, துக்கம் வேறு. துக்கம் அப்படின்றத நம்ம எப்படி கருதலாம்னா, ஒரு பொருள் இழந்துட்டோம், ஒரு நபரை இழந்துட்டோம், அதை திரும்பி நம்மளால் அடைய முடியாது, அது கம்ப்ளீட்டாக விட்டு போயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இறப்பு நடந்து போச்சு, தவறிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த இறப்பை வந்து நம்மளால் திரும்பி ஈடுகட்ட முடியாது. ஒரு பணம் இழந்து போச்சுன்னா கூட அந்த பணத்தை நம்மளால் திரும்பி சம்பாதிச்சிக்க முடியும். ஆனால் ஒரு நபரை இழந்துட்டால் அது நமக்கு கிடைக்காது. அது மாதிரி திரும்பி பெற இயலாத ஒரு விஷயமா இருக்குன்னா அப்போ நமக்கு ஏற்படுறது தான் என்னென்னா அந்த கிரீவிங்னு சொல்லக்கூடியது. ஸோ இது என்னென்னா ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய சோகம், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டால் துக்கம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா அழுகை ஏற்படும். அந்த அழுகை வந்து ஒரு தொடர் அழுகையாக, நினைவு வரும்போதெல்லாம் அழுகையா, ரொம்ப வீரியமிக்க ஒரு அழுகையா, ஒரு சோகமாக அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவைகளும் நீங்கள் வந்து உங்கள் மனசு உடைஞ்சு போச்சு, நீங்கள் ஒரு ப்ரோக்கன் ஹார்ட்டில் இருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியை நம்ம கருதலாம். அடுத்து வந்து நான் 9th விஷயம் பற்றி சொல்கிறேன். எக்ஸாஸ்டட்னு சொல்லக்கூடியது. எக்ஸாஸ்ட் ஆகிடுது. அந்த டைமில் நீங்கள் என்னென்னா கம்ப்ளீட்டாக உங்கள் எனர்ஜி லெவல் வந்து லாஸ் ஆகிறது. உங்கள் எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாகி அப்படியே கம்ப்ளீட்டாக சோர்வாகி நீங்கள் படுத்தே இருக்கிறது. எப்படின்னா அவங்க இந்த மாதிரியான டைமில் எல்லாம் போச்சு, எல்லாம் இழந்துட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு நிலை, ஒரு மனநிலைக்கு வந்து படுத்த படுக்கையாக இருப்பாங்க. உடம்பு நல்லாயிருக்கும், மனசளவில் ஒரு சோர்வடைஞ்சு போயிடுறது. ஸோ இந்த மாதிரி ஆயிடுறது. ஒரு இன்ஆக்டிவ்னு சொல்லக்கூடாது, ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்கிறது. அப்படி டல்லாக நடக்கிறது, டல்லாக பேசுகிறது, கேள்வி கேட்டால் 2-3 தடவை கேள்வி கேட்டால் 4வது தான் கேள்வி கேட்கும்போது தான் பதில் சொல்கிறது, மெதுவாக பேசுகிறது. இந்த மாதிரியான ஒரு டல்னஸ், ஒரு இன்ஆக்டிவ்னஸ், சுறுசுறுப்பற்ற தன்மை, படுத்தே காலையில் எழுந்திருக்கவே மாட்டாங்க, ரொம்ப நேரம் ஆகியும் தூக்கம்லாம் கலைஞ்சிடும், ஆனால் படுத்தே இருக்கிறது, எழுந்திருக்கும் போது ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் எழுந்திருக்கிறது.
வேலை செய்யும்போது ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் செய்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டால் தெம்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. உடம்பு நல்லா தான் இருக்கும், மனசளவில் அந்த தெம்பு இருக்காது. ஸோ முழு சோர்வடைஞ்சு மனதளவில் ஒரு சோர்வடைஞ்சு காணப்படுறது. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் நான் சொன்ன இந்த 9 அறிகுறிகள் இருக்குன்னா உங்கள் மனசு உடைஞ்சு போச்சு, உங்கள் மனசு ஒரு ப்ரோக்கன் ஹார்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம இதை கருதலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகளில் உங்களுக்கு எந்த அறிகுறிகள் இருக்குன்றது கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர்ஸில் 1 3 5 7 9 8 5 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ இருந்தனாக்கா அதை நீங்கள் அவருக்கு தெரியப்படுத்துங்க. இது மாதிரி உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு யாருக்காவது இந்த அறிகுறிகள் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு இருந்தாலோ அருகில் உள்ள உளவியல் சிகிச்சையாளர் சைக்காலஜிஸ்ட்டை நீங்கள் பார்த்து அதற்கான கவுன்சிலிங் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது நீங்கள் பண்ணுறதுக்கான விஷயங்களை நீங்கள் இறங்குங்க. இது எப்படி மாற்றலாம், இது எப்படி சரி பண்ணலான்ற விஷயங்களை அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது கவுன்சிலிங்கிறது அட்வைஸ் கிடையாது, சஜஷன் கிடையாது. இது ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் ஒரு தெரப்பியூட்டிக்கலாக அதை போகணும், ஸ்ட்ரக்சராக போகணும். அதற்கான கால அவகாசத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போதும் தொடர்ச்சியாக நீங்கள் அவங்களுடைய கண்காணிப்பில் இருக்கும்போதும் இதிலேருந்து நீங்கள் முழுசாக வெளியே வர முடியும். ஸோ இந்த விஷயங்களை சொல்லி நான் அந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோக்கு புதிய இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.